கைகூறும். ஹல்லேலூயா. இல்ல, என் கூட ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்தும் போது என் இருதயம் கொஞ்சம் மாறுதுன்னா, முகம் மாறுதுன்னா, நான் என்னை அறியாமல் என்னை மேன்மை பாராட்டுகிறேன் என்று அர்த்தம். அங்கதான் கர்த்தர் எச்சரிப்பார், நீ ஒட்ட வைக்கப்பட்டவன் என்பதை மறந்துடாத. நீ கூட வளர்ந்த கிளை அல்ல. எனவே தான் அடுத்து ஒரு வார்த்தை இப்படி சொல்வார் பாருங்க. 11வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். சுபாவ கிளைகளை, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க சபையை. சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் என்று எச்சரிக்கையாயிருந்தார். கூட வளர்ந்த கிளையை முறிச்சு போடுறதுக்கு அவர் யோசிக்கல. கூட வளர்ந்த கிளையை வெட்டி போடுறதுக்கு அவர் யோசிக்கல. கூட வளர்ந்த கிளையை முறிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஒரு மரத்துல கூடவே வளர்ந்த கிளையை நீங்க முறிச்சு பாருங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மரத்துல அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வெட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும், அது வலிக்கும். கூட வளர்ந்த கிளை அப்படி வலி சகிச்சாலும் பரவாயில்லன்னு வெட்டி போட்டார் ஆண்டவர். அதே கர்த்தர் யோசிக்காமல் வெட்டும் போது ஒட்டப்பட்ட என்னை தட்டி விடுவது ஆண்டவருக்கு ஈஸி. ஆமென். ஹல்லேலூயா. கூட வளர்ந்ததை வெட்டுறது ஈஸியா, ஒட்டுனதை வெட்டுறது ஈஸியா? என்ன கோரஸா சொல்றிய? நாம வளர்ந்தவர்கள் அல்ல, நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். கூட வளர்ந்ததை அவர் தப்ப விடாதிருக்கு. தயவை பெற்ற சபையே எச்சரிக்கையா இருங்க. தயவு கடைசி வரை நிக்கணும். தயவு கடைசி வரை நிக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். ரோமர் 11:22 வாசிங்கள். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும். அப்போ தயவு எனக்கு கடைசி வரை கிடைச்சிட்டு இருக்கணும்னா நான் இந்த தயவுக்குள்ளேயே இருக்கணும், நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது கனி கொடுக்கிற அனுபவம். யோவான் 15வது அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லுவார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் என்று. எதற்கு நிலைத்திருக்கணும்? நிலைத்திருக்க கர்த்தர் சொல்வதற்கு காரணம் என்ன? அதனுடைய முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது அப்ப அதிக கனி கொடுக்க அவர் சுத்தம் பண்ணுகிறார். இதை சொல்லிவிட்டு 4வது வசனத்தில் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ இங்க நாம் வாசித்த ரோமர் 11ல இந்த தயவும் லைஃப்ல நீடிக்க வேண்டுமானால் நீ தயவுல நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறது என்பது வெறுமையா சொல்லிவிடுவதல்ல. நிலைத்திருக்கிற வாழ்க்கை என்பது நான் உண்மையிலே தயவுல தான் வாழ்றேன் என்பதை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் என்றால் அவர் விரும்புகிற கனிகளை கொடுத்து கொண்டிருப்பேன். நிலைத்திருக்கிறவன் வாழ்க்கையில் தேவ கனிகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். தேவன் விரும்புகிற கனிகள். நிலைத்திருக்க நான் இன்னைக்கு தயவுல தான் நிக்கிறேனா அப்படிங்கறத நான் எப்படி அறிந்து கொள்வேன்? இன்றும் நான் நிலைத்திருக்கிறேனா என்பதை எப்படி அறிந்து கொள்வேன்? தினம்தோறும் தேவன் விரும்புகிற கனி என்னில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். நான் வளருகிறது அல்ல, என்னில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு கர்த்தர் என்ன உயர்த்தி வச்சிட்டார், இது அல்ல. இதெல்லாம் ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை. ஆனால் நான் அவருக்குள் இன்னும் நிலைத்திருக்கிறேன். என்னை கர்த்தர் இன்னும் வெட்டி போடல. கர்த்தர் இன்னும் என்ன நிலைத்திருக்க வச்சிருக்கிறார். ஆமென். இதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்றால் என்னில் வெளிப்படுகிற கனிகள். ஆமென். அப்படின்னா அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், அதான் என்கிட்ட கனியே வரலையே, அப்புறம் ஏன் இன்னும் என்ன வெட்டி போடல? அதுதான் லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறார். 6வது வசனம் முதல் வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். போதும். ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான்.
பொதுவாகவே திராட்சை தோட்டத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி இருப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆமாம், திராட்சை தோட்டம் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். பார்க்க விரும்பினீங்கன்னா நீங்க போய் தேனி பக்கத்துலலாம் போய் பாருங்க, நிறைய இருக்கு. அங்க போனீங்கன்னா திராட்சை செடிகள் மட்டும்தான் இருக்கும். நான் பார்த்த இடத்துல இன்னொரு மரம் அங்க இருந்ததை நான் பார்க்கல. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம். இந்த அத்தி மரம் இந்த திராட்சை தோட்டத்தில் தானாய் வளர்ந்ததல்ல. வேதம் சொல்லுகிறது ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று. அப்ப திராட்சை தோட்டத்தில் இந்த அத்தி மரம் வருவதற்கு காரணம் அத்தி மரத்தினுடைய ஸ்பெஷல் அல்ல, அந்த தோட்டக்காரன் பாராட்டின தயவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தயவினால் இப்பொழுது இந்த தோட்டத்திற்குள் வந்தது இந்த அத்தி மரம். அதே போலதான் பரிசுத்தவான்கள் இருந்த கூட்டத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினது தேவ தயவுன்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது நல்லா கவனிங்க. திராட்சை தோட்டத்தில் இருக்கும்போது அதுல ஒரு அத்தி மரம். இப்ப எஜமான் வரும்போது திராட்சை தோட்டத்தில் பொதுவாக எதை பார்க்க வருவோம்னா திராட்சை பழத்தை பார்க்க வருவோம். ஆனால் வந்தவர் திராட்சை கொடியில பழம் இருக்குதான் பார்க்கிறதுக்கு பதிலா டைரக்டா எங்க போறாருன்னா அத்தி மரத்தை பார்க்க போறார். அதெல்லாம் பார்த்துட்டு திராட்சை கொடியை பார்த்துட்டு இங்க வந்திருக்கலாம்ல, இல்ல ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்த உடனே அத்தி மரத்தை பார்க்க போறார். ஏன்னா இந்த அத்தி மரம் இந்த கூட்டத்தில் வளருவதற்கு தகுதி இல்லாத பாத்திரம். அப்படி இருந்தும் இவ்வளவு தகுதி பாராட்டுறார்னா அவர் ஒவ்வொரு நாளும் இந்த அத்தி மரத்தை ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகும் போதும் வரும்போதெல்லாம் இந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். இந்த அத்தி மரத்துல என்ன பார்க்கிறார்னா இது எவ்வளவு வளர்ந்திருக்குதுன்னு இல்ல, இதோட இலை எவ்வளவு பச்சையா இருக்குதுங்கிறதல்ல, இவ்வளவு வளர்ந்து இவ்வளவு இலை பச்சையா இருக்கு இதை பார்த்து சந்தோஷப்படுவதல்ல. வந்தவர் இந்த அத்தி மரத்துல கனி இருக்குதான்னு பார்க்கிறார், கனி இருக்குதான்னு பார்க்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த தோட்டக்காரர் இந்த மரம் வளர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அதுக்கு தேவையான கிருபை கொடுக்கிறார், அதுக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சுகிறார், அதுக்கு தேவையான உரத்தை போடுகிறார். இந்த மரம் வளர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை தோட்டக்காரன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போலதான் என் வாழ்க்கையில என்னென்ன நன்மையை பார்க்கணுமோ அதை என் ஆண்டவர் பார்க்க வைத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிற அத்தனை நன்மைகளும் எங்கேயோ கிடந்ததினால் அல்ல, இந்த தோட்டத்திற்குள் வந்ததினால எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எஜமானன் வந்தது நீ தோட்டக்காரன் தந்ததை எவ்வளவு ஏற்றுக்கொண்டா என்பதை பார்ப்பதற்கல்ல. தோட்டக்காரன் இவ்வளவு நன்மை செய்தாரே, நீ தோட்டத்தில் என்ன பலன் கொடுத்த. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். எஜமானன் வந்தது தோட்டக்காரன் உனக்கு தந்த கிருபையை நீ எவ்வளவு டேஸ்ட் பண்ணுங்கிறதை பார்ப்பதற்கல்ல. தோட்டக்காரன் இவ்வளவு கிருபை தந்தாரே, இந்த தோட்டத்தில் நீ என்ன பலன் கொடுத்த, என்ன கனி கொடுத்த. 1 வருஷம் வந்து பார்த்தார், இல்ல போயிட்டாரு. 2வது வருஷம் வந்து பார்த்தார், இல்ல போயிட்டாரு. 3வது வருஷம் வந்து பார்த்தபோது எஜமானுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் கோவம் வந்துருச்சுன்னா மரம் பெருசா இருக்கு, இலையும் சூப்பரா இருக்கு, ஆனா ஒரு சின்ன கனி கூட இல்லை. அட்லீஸ்ட் காய் வருவதற்கான பூ கூட அதுல முளைக்கல. இப்பதான் எஜமான் சொல்லுகிறார், இந்த அத்தி மரத்தை வெட்டி போடு. இது இருந்து பிரயோஜனம் இல்லை. இதுக்கு எதுக்கு கிருபை பாராட்டி, இதுக்கு எதுக்கு நீ நன்மை செஞ்சு, இதுக்கு எதுக்கு நீ டெய்லி நீ நன்மை செஞ்சிட்டு இருக்கிற, இதை நீ வெட்டி போடு. இவ்வளவு நன்மை நீ செய்து அது வாங்குதே தவிர நம்ம விரும்புறது எதுவுமே தரலையே, இதை வெட்டி போடுன்னு சொல்லும் போது எஜமான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெட்டி இருக்கணும். என்றைக்கோ வெட்டி போட வேண்டிய இந்த மரம் இன்னைக்கு திரும்ப நிக்குது. ரீசன் என்னன்னா, ஒருவர் இருந்து பரிந்து பேசுறார், ஒரு தோட்டக்காரன் இருந்து பரிந்து பேசுகிறார். ஆமென். எஜமானனே இந்த 1 வருஷம் கொடுங்க, இந்த 1 வருஷம் கொடுங்க, இதுக்கு நான் இன்னும் உரம் போடுறேன், இன்னும் இதை கொத்தி வைக்கிறேன், இன்னும் இதுக்கு தண்ணீர் பாய்ச்சுறேன், இந்த 1 வருஷம் கொடுங்க. அடுத்த வருஷம் இது கனி கொடுக்குதான்னு பார்ப்போம். கனி கொடுக்கும், நம்புங்க. இந்த 1 வருஷம் கொடுங்க, அடுத்த வருஷம் இது கனி கொடுக்கும். கனி கொடுக்காவிட்டால்
இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்கள். அந்த தோட்டக்காரன் சொல்லுகிற வார்த்தை 8-9 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். நல்ல கவனிங்க. எஜமானன் சொன்னால் எஜமானன் வெட்டி போடுன்னு சொல்லும் போது எனக்காய் பரிந்து பேச ஒரு தோட்டக்காரன் உண்டு. ஆனால் தோட்டக்காரன் வெட்டி போடு என்று சொன்னால் பரிந்து பேச யாரும் கிடையாது. ஆமென். எத்தனை வருஷமா ஆண்டவர் கிருபையை தந்து வாழ வச்சிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வருஷமா பிதா நம்மளை பார்த்து டேஸ்ட் பண்ணலான்னு கனி எதிர்பார்த்து வரும்போது ஒவ்வொரு வருஷமும் ஏமாத்திட்டே இருக்கிறோம்ல. நிறைய அவர்கிட்ட வாங்கிட்டோம், என்ன அவருக்கு கொடுத்தோம்? அவர் விரும்புகிற தக்கதாய் கனி நம்ம இருக்கிறதா சபையே? ஒவ்வொரு முறை இந்த மரத்தை பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து வெளிப்பட்ட கட்டளை, இதை வெட்டி போடு என்று. ஆனா இன்னைக்கு ஒரு வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறார். ரீசன் என்ன தெரியுமா? என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்காய் ஒருவர் பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அன்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன பரிந்து பேசுறார் தெரியுமா? இந்த 1 இயர், இந்த ஒரு வருஷமும் கொடுங்க, இந்த ஒரு வருஷமும் கொடுங்க, இந்த வருஷம் கண்டிப்பா இது கனி கொடுக்கும். என்ன ஒரு கான்ஃபிடன்ட் பாருங்க இந்த தோட்டக்காரனுக்கு.